மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நண்பாபீஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. காலையில் வீடியோவில் நான் ஜனநாயகன் படத்தோடைய லீக் பற்றி நான் சொல்லியிருப்பேன். பட் அதில் நான் பெரிய லெவலில் கோவத்தை காட்டலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் தான் எவனோ செஞ்சுருக்கான் அப்படின்றது நமக்கு புரிதல் இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு செம்ம காண்டாவது ஒரு விஷயத்தை பார்த்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திமுக கொத்தடிமைஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஸ்னு ஒரு தளம் இருக்குது ட்விட்டரில், அதில் உட்காந்துக்கிட்டு இந்த படத்தை பார்த்து கிண்டல் பண்ணி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இதை பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட ஜென்மங்களாக இவங்கெல்லாம் இருப்பாங்க, என்ன மாதிரியான இவங்கெல்லாம் இந்த கட்சிகள் வளர்த்து எடுத்துருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த படத்தோடைய இப்போ இந்த லீக்குடுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியதே சென்சார் போர்டு தான். ஆனால் அந்த சென்சார் போர்டை பற்றி யாருமே இங்கே பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியல. ஏன்னா ப்ரொடியூசர் சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் படத்தை லீக் பண்ணாதீங்க, லீக் பண்ணுறவங்க மேலே நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம், இதை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களே ஒழிய, இந்த படம் லீக் ஆனதுக்கான காரணம் யார், எங்கேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நபரை கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கும் மேலே பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியது எப்படின்னா சென்சார் போர்டு தான். ஒன்று, இப்போ இந்த படம் 2 பேர்கிட்ட தான் இருக்கும். ஒன்று இப்போ சென்சார் போர்டு கிட்ட இருக்கும், அப்படி இல்லைன்னா படக்குழு கிட்ட இருக்கும். அப்போ சென்சார் போர்டு கிட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி எப்போ ஜனவரி 9ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய இந்த படம், இவங்க என்ன பண்ணாங்க, படத்தை பிரச்சனை இருக்குது, இதில் ஒரு சில காட்சிகள்லாம் சரியில்லை, நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. இத்தனைக்கும் படக்குழு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டு என்ன மாதிரி கட்டெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அந்த கட்டெல்லாத்தையும் பண்ணி தான் நம்ம படக்குழு கொண்டு போயிட்டு திருப்பி ரிவைஸ் அந்த கமிட்டிக்கு கொடுத்து அது அவங்க இமெயிலில் ஓகே பண்ணி அனுப்புனதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் வரல அப்படின்ற ஒரே காரணம் தான் கோர்ட்டுக்கே போனோம் நம்ம. ஏன்னா ஜனவரி 5ஆம் தேதி தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி சொன்னோம், இதற்கு மேலே தாமதிச்சா நமக்கு நஷ்டமாயிருன்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டுக்கு போய் முதல் நீதிபதி என்ன பண்ணுறாங்க, படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் வித்தின் 2.5 ஹவர்ஸில் இது வரைக்கும் சென்சார் போர்டு இந்தியாவில் எந்த படத்துக்குமே செய்யாத ஒரு விஷயத்தை இந்த படத்துக்கு செய்யுது அப்படின்னா மேல்முறையீடுக்கு போகிறாங்க. மேல்முறையீடுக்கு போனால் அங்கே 2 நீதிபதி அவங்க என்ன பண்ணுறாங்க, படத்தை பார்க்காம அப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டு அதுக்கு தீர்ப்பு சொல்லாமல் 10 நாள் 20 நாள் இழுத்தடிச்சாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் போனோம் நம்ம. யார், இந்த பக்கம் கேவிஎன்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போனால் இல்லை நீங்கள் அந்த நீதிபதி முதல்ல முடிச்சுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேயும் எதையே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் முடித்து வேறு வழியே இல்லாமல் அந்த திருப்பி 2 நீதிபதி என்ன பண்ணாங்க, முதல் நீதிபதி ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அவங்கள்ட்டே இந்த கேஸை கொடுத்துருங்க அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ரிவைசிங் கமிட்டி கேட்குறாங்க, அதனால் அவங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த படம் இப்படியே 1 மாதம் 2 மாதமாக இழுத்தடிட்டு போச்சு. அதுக்கப்புறமா கடைசியில் என்னாச்சு, இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டி பார்க்க வேண்டிய அன்றைக்கி ஸ்கூல் பசங்க லீவ் போடுற மாதிரி உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டான் அந்த ஆள். அப்போ இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இந்த படத்தை இப்போ நீ லீக் பண்ணியிருக்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தில் ரிலீஸ் பண்ணுறீங்க? இங்கே ஒரு 350 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ப்ரொடியூசர் நஷ்டப்படுறார் அப்படின்றது மட்டும் இங்கே இல்லை, இங்கே ஒட்டுமொத்த ஒரு வணிகமே நஷ்டப்படுது. அப்போ இந்த படத்துடைய ஒரு 1000 கோடி ரூபா படம் வருமானம் ஈட்டக்கூடிய இந்த படத்துடைய கெப்பாசிட்டி, இது எத்தனை மக்களின் பாதிப்பு? இப்போ ஒவ்வொரு தேட்டர்லேயும் சைக்கிளில் டோக்கன் போடுறவன்லேருந்து அந்த கடைகளில் தேட்டரில் கடை வச்சிருக்கவன்லேருந்து இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ பிழைப்பு இருக்குது. அந்த தேட்டர் முன்னாடி பலூன் விற்கிறவன்லேருந்து வாழ்வாதாரம், எல்லாத்துக்குமான வாழ்வாதாரத்தை அப்படி அசால்ட்டாக நீங்கள் இப்படி தட்டி விட்டு போகிறீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட மனநிலைமையில் இந்த அரசியல்வாதிகளாக இருக்காங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இருக்குமா இந்த படத்துக்கு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த ஏப்ரல் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணி இதனால் விஜய் அவர்களுடைய மனநிலையை உடைக்கணும் அப்படின்றதான் இவங்களோட எண்ணம். பட் அவர் தெளிவாக இருக்கிறார், ஒரு ட்ராக் என்ன ஏதுன்றது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்களுடைய வேறு எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனநிலைமை உடைக்கணும், ரசிகர்களுடைய மனநிலைமை உடைக்கணும். ரசிகர்கள் தான் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்போ வரும்னு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பசங்கள் எல்லாமே அரசியல் களத்தில் இல்லாமல் படத்து பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த படம் என்ன பேசுது, இந்த படத்தை பற்றி என்ன பண்ணுவாங்க, இப்போ ரிவ்யூ பண்ணுவாங்க.
திருட்டுத்தனமாக பார்த்தாலுமே இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறது. ரிவ்யூ பண்ணும்போது இவனுக்கும் அவனுக்கும் சண்டை வரும். இவன் நல்லா இல்லைன்னுவா, இவன் நல்லா இருக்குன்னுவா. ஸோ நம்மளுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜியும் தூக்கி இங்கிட்டு எங்கள் பக்கம் சினிமா பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேவலமான வேலையை வந்து செய்கிறதுக்கு தான் இந்த திமுகவும் மற்ற கட்சிகளும் சேர்ந்தே செஞ்சிருக்கு. எனக்கு இப்போ இதெல்லாம் கூட ஒரு சைடு இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி ஒரு படம் இன்றைக்கி லீக் பண்ணியிருக்கீங்க. இது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அது நல்லாவே தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூடையாட இந்த தேட்டரில் படத்தில் நடிக்கிற எந்த நடியுமே பேச மாட்டேங்க வாய் திறந்து. என்னடா ஜென்மம் நீங்களா? என்ன ஜென்மம்? சோறு தான் திங்கிறீங்களா, வேறு ஏதாவது திங்கிறீங்களாடா? உங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் இருந்தார், 35 வருஷம் அந்த இண்டஸ்ட்ரிக்கு உழைச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த இண்டஸ்ட்ரியே படுக்கிற சூழ்நிலை கொரோனா டயத்தில். மாஸ்டர்னு ஒரு படத்தை மட்டும் இவர் தேட்டரில் ரிலீஸ் பண்ணலைன்னா அந்த படத்துக்கு அப்புறமா உங்களுக்கு தேட்டருக்கே எவனுமே படம் கொடுக்கறதுக்கு இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொழிலை வாழ வச்சவர் இன்றைக்கி எல்லா மைனாண்டிங்களும் உட்காந்து படம் நடித்து எல்லாருமே இன்றைக்கி வாழ்ந்து இன்றைக்கி பெரிய ஹீரோ மயிறு மாதிரி எல்லாம் வந்து ஆயின்னு கையை காட்டிட்டு போகிறீங்கன்னா யார் போட்ட பிச்சை? இவர் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணனால. இல்லைன்னா எல்லா மயிராண்டிங்களும் படம் எடுத்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்கடா. மற்றதுக்கெலாம் வந்து வாய்ஸ் கொடுக்குற ரஜினிகாந்த் இப்போ எங்கே போனார்? அவர் ஏதோ ஒன்று சொன்னோன்னு பட்டுக்குச்சு. நேற்று கூட இன்டர்வியூவில் வந்து நான் பார்த்தேன், அந்த வீடியோ நான் போட வேண்டாம்னு நினச்சேன். அந்த இன்டர்வியூவில் அந்த என்ன சொல்கிறாப்புலன்னா, பின்னாடி வர்றது வந்து தப்பு, பசங்க வந்து படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு அவர் இன்டர்வியூவில். சரி, ஏதோ நல்ல விஷயம் தான் சொல்கிறான், பின்னாடி போகாதீங்கன்னு சொல்கிறாப்புல, படிக்கல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஆனால் நீ நடிகர் பின்னாடி போகாத அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா வேறு மாதிரி நான் வச்சு செஞ்சு விட்ருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எப்படா நீங்களாம் வாய்ஸே கொடுக்காமல் இருக்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய ஒரு சதி. இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு அரசியல் வந்துட்டார் அப்படின்னு இன்றைக்கி நடக்குதுன்னா, நாளைக்கு எவன் அரசியலுக்கு வந்தாலும் இதுதானே நல்லது செய்யணும்னு அப்போ எவனுமே வரக்கூடாதா? அப்போ வர்றவெல்லாம் ஒன்று திமுக கிட்ட போகணும், இல்லை அதிமுக கிட்ட போகணும். இவங்க 2 பேர்கிட்ட நீங்கள் சரண் நினைச்சு தான் போவீங்களா? ஏன் உங்களுக்குன்னு தனியாக சுயமாக சிந்தனை எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு நம்ம பலம் கிடையாதா? அப்போ உங்களுடைய ரசிகர்கள் அப்புறம் என்ன மயிருக்கு ரசிகர்கள்? அதான் நான் கேட்குறேன். உங்களுடைய ரசிகர்கள் தான் உங்கள் பலம்னா, அப்போ அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய தாண்டா வரணும். அவங்க களத்தில் இறங்கி தாண்டா நீங்கள் செய்ய முடியும். அவனுக்கு நீ அரசியல் களத்தில் வந்தால் தாண்டா, அதிகாரம் கிடைச்சா தாண்டா நீ என்ன படத்தில் சொல்லி அதை செய்ய முடியும். அதை செய்கிறதுக்கு தாண்டா ஒருத்தன் மனுஷன் கீழே இறங்கி வந்திருக்கான். ஆனால் அந்த மனுஷனை போட்டு இந்த பாடு படுத்துறீங்க. அவருக்கு தெரியும் நீ என்ன படுத்துவீங்கன்னு. அதனால் அவர் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் வந்து அவர் கூலாக பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஒட்டுமொத்த குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணுன்ற மாதிரி இந்த படத்தை இறக்கி விட்ருக்கீங்கன்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயிலாக இருப்பீங்க? இதை பற்றி ஒரு நடிகர்கள் கேள்வி. எனக்கு தெரிஞ்சு சிபி சத்யராஜ் மற்றும் கண்டனம் தெரிவித்து ஒரு நான் போஸ்ட் ஒன்று பார்த்தேன். மற்ற எந்த நடிகனா அது வாய் திறந்தானா? ஏன்னா அவ்வளோ பயந்தாங்களையடா தமிழ் நடிகரில். மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசுவீங்க. கமலஹாசன் ஒரு விஸ்வரூபம் படத்தை ரிலீஸ் பண்ண விடல, நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன்னு சொல்லி கொந்தளிச்சிங்க ஜெயலலிதா பேரில். இப்போ என்னம்மா இப்போ என்ன ஆச்சு உங்கள் சினிமா துறைக்கு? நீங்கள் அப்படி நேசிக்கிற ஒரு துறை சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி சினிமா துறையில் ஒருத்தருக்கு அநியாயம் நடந்திருக்குல்ல, அதுக்காவது வாய்ஸ் கொடுங்க. நீ கட்சிக்காரனை கூட பார்க்க வேண்டாயா, நீ இன்னொரு கட்சிக்காரனை பார்க்க வேண்டாம். ஆனால் விஜய் அவர்கள் சினிமா நடிகராக இருந்தார்னு சொன்னீங்கல்ல, நடிகன் பின்னாடி போகாதுன்னு சொன்னீங்க. அப்போ நடிகன் தானே அவர். அந்த நடிகர் பின்னாடி அந்த நடிகரோட படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணியிருக்காங்க. அதை இப்படி திருத்தரமாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 800,000 கோடி ரூபா வியாபாரம் போச்சு. வியாபாரன்றது எங்கேயா? அது தமிழ்நாட்டுடைய வருமானம். அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருமானம். அது மூலியம் அரசுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? அப்போ அந்த வருமானம்லாம் திருப்பி மக்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் அது எல்லாமே. இது ஒரு சைக்கிள். மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு படம் நடிக்குது, ஓடுது, அந்த ப்ரொடியூசர் லாபம் எடுக்கிறதுலாம் கிடையாது. அதில் டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் தான் நமக்கு வருது. அதுதான் இவங்க ரோடு போடுறாங்க, அதான் தண்ணி கொடுக்குறாங்க, அதான் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை முடக்கிறாங்க அப்படின்னா, அது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை முடக்கிற மாதிரி, நம்மளுடைய அடிவயத்தில் கை வைக்கிற மாதிரி. இத்தனைக்கும் நம்ம தேட்டரில் படம் கொடுத்து படம் பார்க்க தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறோம்ல, அதே மாதிரி தான் இந்த டேக்ஸும் போகுது. இதுக்கு ஒரு தயாரிப்பாளர் சங்கம் பெருசாக ஆக்ஷன் எடுக்கலை, ஒரு நடிகர் சங்கம் பெருசாக ஆக்ஷன் எடுக்கலை. எவனுமே வாயை திறக்கலையா? எவனுமே வாயை திறந்து பேசலையா? இதை வந்து கிண்டல் பண்ணி ஸ்பேஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்போ எந்த மாதிரி அயோக்கிய பயல்கள் இருக்காங்க? இவங்கெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது மக்களே. நான் இப்போயே சொல்கிறேன், சும்மா விடக்கூடாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டீங்க, போச்சு. இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 12 நாள் தான் இருக்குது. இவங்களை பொழந்து கட்டணும்னா 23ஆம் தேதி மறந்துடாதீங்க. இந்த மாதிரி அயோக்கிய பயல்கிட்ட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. விஜய் மாதிரி இவ்வளோ பலம் இருக்குது, பணம் இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா அவருக்கே இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்க. இவங்களை எதிர்த்து வர்றாரு அப்படின்னா நம்மளாம் வந்து ஏமாத்துறோம். இவங்களுக்கு சல்லியாக நொறுக்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கான பணம், பலம், பெயர், புகழ், அப்புறம் அதிகாரம் எல்லாமே கையில் வச்சுருக்காங்க இவங்க.
ஸோ இவங்களை ஒட்டுமொத்தமாக நம்ம தூக்கி குழியில் போட்டு புதைக்கிறது தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. நாம் நல்லா வாழணும்னா இவங்க சாவணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. இங்கே திரையில் பார்க்குற ஹீரோவை நம்பாத, நானும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஆனால் தரையில் உனக்காக வந்திருக்காரா அதே ஹீரோ, அவனை நீ நம்பு. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா திரையில் பேசுகிறதுக்கே தைரியம் வேணும். அதுக்கே தைரியம் இல்லாத தருதலைங்க தான் இன்றைக்கி உட்காந்து சினிமா ஸ்க்ரீனில் நடிச்சிட்டு இருக்கு. கேட்டால் நாங்கள்லாம் வந்து பெரிய ஹீரோன்னு சொல்லிக்கிறாங்க மைராண்டிங்க. ஒரு மைராண்டி கூட வாய்ஸ் வரல, ஒரு மைராண்டி கூட. சோத்து திங்கிறீங்களா பிஏ திங்கிறாங்களான்னு தெரில, பாரதேசி நாய்ங்க. எனியோ மக்களே, எனக்கு நீங்கள் இந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்த்து கேட்டோன்னே எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதாவது இந்த வீடியோ நாளைக்கு தளபதியோட ட்ரிப்பை பற்றி பார்ப்போம். பை, டேக் கேர்.